எப்பவுமே லைஃப்ல அப்பாவ வில்லனா நம்ம பார்க்குறோம்ல சார். எனி டே இட்ஸ் ஹேப்பனிங். During the initial days of this scripting, when I approached many and when in the process delay ஆயிட்டே இருந்த டைம் இருக்கு. வெயிட்டிங் பீரியட் ஆஃப் எவ்ரிஒன். அந்த வெயிட்டிங் பீரியட் அப்போ எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சார். நம்மளால ஒண்ணுமே ஆக முடியாது போல லைஃப்லன்ற மாரி. அப்போ ஒரு கதைய ஒரு இடத்துல சொல்லிட்டு நான் வரும்போது, தே செட் யூ ஹீரோவா இது ஒர்க் ஆவாது. நீங்க டைரக்ட் மட்டும் பண்ணுங்க. வில் ஹேவ் சம் அதர் ஹீரோன்னு சொன்னோனே, எனக்கு ஒரு மாரி ரொம்ப இன்செக்யூர் ஆயிடுச்சு சார். ஓப்பனா சொல்லணும்னா. அப்ப அந்த மொமெண்ட் என் லைஃப்ல வந்து ஐ வாஸ் திங்கிங் நான் யாருக்கு ஃபோன் அடிக்கணும்? அந்த கார் டிரைவ்ல ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு சம்ஒன் சார். எங்க அம்மாக்கு அடிச்சா எங்க அம்மாவால இத தாங்கிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிச்சா அவனுங்க வந்து என்னடா இவன் இப்படி டவுன் ஆயிட்டான். என்ன மச்சான் இதுக்கெல்லாம் அப்படி சொல்றானுங்க. நமக்கு யார் இருக்கா நம்ம லைஃப்ல நம்மள பார்த்துக்கலாம் பண்ணலாம்னு சொல்ல யார் இருக்கான்னு நினைக்கும்போது, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் மை லைஃப் நான் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் பேசணும்னு நினைச்ச கால் சார். எங்க அப்பா கால் பண்ணேன். சொல்லுப்பா அப்படின்னா எப்பவுமே டாடி எங்கே அப்படி பேசுகிற பையன் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லு அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது என்னால் அப்படின்னு நான் அழுத டைமில் என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்ன அந்த அப்பாவுடைய வேர்டு இருக்குது சார். என் லைஃப்ல அப்பான்றவர் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு அன்றைக்கி தான் டெஃபினட்டாக தோணுச்சு சார். ஸோ ஐ தாட் எல்லா பசங்க லைஃப்லையும் இப்போ திட்டிகிட்டு இருப்போம். பட் வென் வி ஆக்சுவலி ஏர்ன் ஆர் வென் வி ஆக்சுவலி ஃபேஸ் த வேர்ல்ட் வி வில் கெட் டு நோ ஹவு ஹார்ட் இட் வாஸ் ஃபார் அவர் ஃபாதர்ஸ்ன்றது தோணுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாண்டட் டு யூனோ அப்பாங்களுக்கும் பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு புரியாத ரிலேஷன்ஷிப் தான் சார். சாகுற வரைக்கும் எல்லா அப்பா பையனுக்கும்